நண்பர்களுக்கு வணக்கம். இனி நம்ம வீடியோ பதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைந்த விலையில மொத்தமா ஒரு 5 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 5 மாடுகளும் ஒரே இடத்துல தான் இருக்குதுங்க. 4 சினை மாடுகளும், 1 கன்று மாட்டோட விற்பனை இப்ப தான் பார்க்க போறோம். அதனால வீடியோ முழுமையா பாருங்க. அப்ப இந்த மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதலாவதா பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி மாடுங்க. ஜெர்சி கிராஸ் மாடு. பல் பார்த்தீங்கன்னா 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்துங்க. 2 பல்லுக்கு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேரும்போது நல்ல பெருவெட்டான மாடாக வரும். கறவையும் பார்த்தீங்கன்னா ஈத்தாவாக அதிக கறவைத்தரன்னு எதிர்பார்க்கலாங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான கறவைத்தரம் பார்த்தீங்கன்னா கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. 2 பல்லு தலையீத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல ஒரு தெளிவான மாடு. குணமும் ரொம்ப சாதுவான குணம் தாங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்தாலும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதுவான குணத்தில் தாங்க இருக்குது. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கன்றியின அதிகபட்சமாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்றியணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 5 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடு கன்றியனுங்க. ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 6-5 11லேருந்து ஒரு 12 லிட்டர் ஆவரேஜாக 2 நேரம் சேர்ந்து கறவைத்தரன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 5-5 10 லிட்டர் கறவைத்தரன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடும் அந்த தரத்தில் தான் இருக்குது. இல்லை ஒரு ஆவரேஜாக ஒரு 6-6 12 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறவைத்தரன் எதிர்பார்க்கலாங்க. தலையீத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்தரன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் வராதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தண்ணி தீவனத்துக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 45,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணால் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா, இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. செம்பூத்து கரையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. நல்ல நீட்டு போக்கில் நல்ல வாட்ட சாட்டத்தில் இருக்குதுங்க. பல் பார்த்தீங்கன்னா 4 பல். இந்த மாடுமே தலையீத்து மாடு தாங்க. நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாடுமே ஒரு ஆவரேஜான கறவைத்தன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நல்லா குட்டை மூஞ்சலாம் அழகான மாடாக இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேரும்போது இந்த மாடுமே நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும். கறவையும் பார்த்தீங்கன்னா அதிக கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க. இந்த மாட்டோட கறவைத்தரனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு ஆவரேஜாக ஒரு 7-6 13 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-5 10 லிட்டர் பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக கறக்குங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா குறையாமல் கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆவரேஜாக ஒரு 6-5 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. மாடும் அந்த தரத்து தான் இருக்குது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப சாதுவான மாடுங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 45,500 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. விலை நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மாடு பார்த்தீங்கன்னா HF+ ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க. சிந்து கிராஸ் ஒரு காரி மாடு. நல்ல முகலட்சணமான மாடுங்க. நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான மாடு. பல்லு 6 பல்லு. ஈத்து பார்த்தீங்கன்னா இப்போது 2வது ஈத்து மாடுங்க. போட போகிற கன்று 2வது கன்றுங்க. நல்லா மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 10 நாட்கள் உள்ளாக பார்த்தீங்கன்னா மாடு கன்று ஈனுங்க. 9 மாதம் பார்த்தீங்கன்னா சினை நிறைவுங்க. நல்ல நீரேற்றத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல ஒரு தெளிவான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்தன் பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு 7-6 13 லிட்டர் கறவை கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குது. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-7 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கறவை ஒரு 12-13 லிட்டர் கறவைக்கு பார்த்தீங்கன்னா கீழே குறையாமல் கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த 13 லிட்டர் கறவை பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறக்குங்க. மாடும் அந்த தரத்தில் தான் இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. ஒரு சிந்து கிராஸ் மாடு, காரி மாடா, நல்ல முகலட்சணமான மாடா, 6 பல்லில் வயலில் குறைஞ்ச ஒரு 5 அடி வச்சு கறக்கிற மாதிரி வேணும். கறவையும் ஒரு ஆவரேஜாக 13 லிட்டர் கறவை தண்ணி கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 49,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. கலரு சந்தனப்பிள்ளையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. தலையீத்து மாடுங்க. பல் பார்த்தீங்கன்னா 4 பல் போட்டுக்குங்க. பார்த்து ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க.
ஆனால் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான மாடு. ஃபைனல் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு ஒரே கடைதாரில் வச்சு கறந்துக்கலாங்க. மாடு நல்ல தரத்தில் இருக்குதுங்க. 4 பல்லு தலையீத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல ஒரு தெளிவான மாடுங்க. கொம்பு டைப் மாடு தாங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கண்ணு போடுங்க. நல்லா மடி எடுத்துருக்குது. இன்னும் தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 10 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு 12 லிட்டர் கறவை திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடுமே எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க. மாடு நல்ல தரத்தில் இருக்குது. இன்னும் 2வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிக கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மில்லில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 47,500 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. சந்தனப்பள்ளியில் தலையீத்து மாடு நல்லா வாங்கிட்டாலும் ஒரு 10 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும். நல்ல மடிசெட்டில் வேணும். தலையீத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 11 லிட்டர் கறவையாவது இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடுங்க. நேற்று காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்று ஈன்றிருக்குதுங்க. ஒரு அழகிய சந்தனப்பிள்ளை மாடுங்க. நல்ல மூலச்சனமான மாடு. பல்லு 4 பல்லு. தலையீத்து மாடுங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய ஜெர்சி காளை கன்று தான் ஈன்றிருக்குதுங்க. கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம். மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. கன்றோட புகைப்படமும் வீடியோவில் இருக்குதுங்க. இல்லை வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க. தலையீத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க. நல்ல மடி செட் இருக்குது. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடோட கறவைத்திறன் ஒரு 10 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 நாள் 9 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்குங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரம் தான் இருக்குது. 4 பல்லு தாங்க. இன்னும் பல்லு சேரும்போது நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும். கரை வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தாவாக அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. இன்னும் நல்லா மாடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 37,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. கன்று மாடும் சேர்த்து. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் நேரில் போய் செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்கக்கூடிய மாடு தாங்க. ஒரு கன்று மாடு குறைந்த விலையில் வேணும். சந்தனப்பள்ளியில் நல்ல முகலட்சணமான மாடாக ஒரு ஆவரேஜான கறவைத்திறன் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த 5 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குது. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக மாட்டை எல்லா மாடுகளுமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. எல்லாமே பட்ஜெட் விலையில் குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு இருக்குது. இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனல் விளம்பரம் பேசி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் வெளியாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாதாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பேற்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.